அம்மா, அப்பா, நாங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டோம். சுந்தரும் மணியும் மாமா வீட்டுக்கு போய் நைட் அங்கேயே தூங்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 3 பேர் மட்டும் இங்க படுக்கலாம். மாப்பிள்ளை வரலையாக்கும்? அவரும் அவரோட அப்பா வீட்டுல படுத்துக்கிறேன்னு போயிட்டாரு. சரி சரி, ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க. மீன் குழம்பு வாசம் தூக்குது, அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்கலாம். நாளைக்கு திருவிழால புது ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கும். அதை போட்டு நாளைக்கு திருவிழாக்கு போகலாம். அப்பனா நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்கணும். அதனால நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தாதான் நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்க முடியும். சரி சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் மீன் குழம்பு எடுத்து வரேன். செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, பின்ன டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? நான் செஞ்சதுல. என்ன நீங்க 2 பேரும் வாய்க்குள்ளேயே முணங்குறீங்க? சத்தமா பேசுங்க. டேஸ்டா இருக்குல்ல? கொடுங்க கொடுங்க, நான் போய் எல்லா பிளேட்டையும் அங்க வச்சுட்டு வந்துடுறேன். எல்லாரும் படுக்க ஆரம்பிக்கலாம். இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. குடிக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க படுங்க, நான் மேல மொட்டை மாடியில போய் படுத்துடுறேன். தி நெக்ஸ்ட் டே. கொக்கர கோக்கோ கொக்கர கோக்கோ. ஐயோ ஐயோ, விடிஞ்சிருச்சு போலயே. அம்மா அம்மா, எந்திரிங்கம்மா. யாருதி அது காலையிலேயே காதுல வந்து கத்துறது? என்னதி காலையில எழுப்புற? அம்மா, இன்னைக்கு திருவிழாமா, மறந்துட்டீங்களா? ஐயோ, இன்னைக்கு திருவிழால மறந்தே போயிட்டேன். மொட்டை மாடிக்கு போய் ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை எழுப்பு. சரிம்மா. சரி, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். இடைஞ்சல் பாட்டி, இடைஞ்சல் பாட்டி. வாங்க வாங்க. அண்ணா எங்க? மேலதான் இருக்காங்க, இருங்க கூப்பிடுறேன். நானே வந்துட்டேன். என்னாச்சு தம்பி? அதுவா, இன்னைக்கு திருவிழால நான் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். நீங்களாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டீங்களா அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். அப்படியா? நாங்கெல்லாம் இனிமேதான் குளிக்க போறோம். நீங்க உட்காரு. என்னோட பொண்ணு வந்திருக்கா, அவகிட்ட பேசிட்டுரு. நான் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வரேன். ஓகே ஓகே. நானும் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். உனக்கு சூப்பரா இருக்குண்ணா. நன்றி நன்றி. நானும் புது ட்ரெஸ் போட்டேன். நம்ம பொண்ணும் புது ட்ரெஸ் போட்டு வந்துருவா. சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சித்தி எங்க சித்தப்பா? அவ வந்துட்டு இருக்கா ஆட்டோல. சரி, நான் பார்க்கணுன்னு தான் வந்தேன். நான் பக்கத்துல அத்தை வீடு மாமா வீடு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கிளம்பிட்டு டைரக்டா மாமா வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கும் வந்துருங்க. சரி சித்தப்பா, மாமா வீட்லயும் அத்தை வீட்லயும் தான் சுந்தரும் மணியும் இருக்காங்க. அவங்களையும் அப்படியே கிளப்பி விட்டுருங்க. சரி சரி. இங்க வந்ததுக்கு நம்மளுக்கு 100 வேலை கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம இங்க வராமையே இருக்கலாம். என்ன சித்தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம். ஜாலி. ஆமா ஜாலி ஜாலி. ஆமா ஜாலி. என்னதான் இது கோலம்? அதுவா தாத்தா, திருவிழாக்கு போறோம்ல, அதனால்தான் ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கு மரியாதையா போய் புது ட்ரெஸ் போட்டு வந்துருங்க, இல்லனா அடி வெளுத்து வாங்கிடுவேன். சரி சரி, போறோம். ட்ரெஸ் மாத்திட்டேன். டேய், இது என்னடா முடி? விக்கு மம்மி, இதை யாரு போட விடுங்க. சரி சரி, மணி எங்க? அவன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். ஜாலி, இன்னைக்கு நம்ம திருவிழாக்கு போறோம். சரி, சின்ன தாத்தா, சின்ன பாட்டி, அதுக்கப்புறம் மாமா அத்தை அவங்களாம் எங்க? அவங்களாம் திருவிழாக்கு போயிட்டாங்க. அப்படியா? சரி, நம்மளும் திருவிழாக்கு போலாம் வாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கணும்னா நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் ராஃப் சேனலுக்கு. பாய் பாய்.